வணக்கம் திருமதி மேகலா சண்முகம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதாவது 2023 பிப்ரவரின்னு நினைக்கிறேன், நமது மாடு வளர்ப்பை பற்றி அருமையான ஒரு 2 வீடியோ கொடுத்துருந்தீங்க. அடுத்து இந்த சுயதொழில் அது சம்மந்தமாக நல்லாவே பேசியிருந்தீங்க. நண்பர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தோட்டத்தில் இருக்கிறீங்க. நாம் இருக்கும் ஏரியாவுடைய முகவரி சொல்லுங்களேன். நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா எடப்பாளையம் சார். ரெட் ஹில்ஸ்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரும், 8லேருந்து 10 கிலோமீட்டர் வரும். ஸோ அந்த இடத்துல தான் நம்மளோட பண்ணை வந்து இப்போ அமைஞ்சிருக்கு. சரிங்க. நமது பண்ணைக்கு பெயர் இருக்குங்களா? நிலவென்பா ஆர்கானிக் ஃபார்ம். ஸோ அதே ஃபார்மில் தான்? அதே ஃபார்ம் தான். அது மாடு மட்டும் முன்னாடி வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி காய்கறியும் போட்டுட்டு இருந்தேன். சரி. அதுக்கப்புறம் என்னோட பையன் பிறந்ததுக்கப்புறம் வெறும் காய்கறியெல்லாம் நிறுத்திட்டு மாடுகள் மட்டும் வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ கஸ்டமர்ஸ் அதை சாப்பிட்டவங்க திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டதுனால இங்கே வந்து எடப்பாளையத்தை தாண்டி அலமாதியில் வந்து ஒரு 8 ஏக்கரில் ஒரு பண்ணை எடுத்து அங்கே வந்து எல்லா வகையான நாட்டு காய்கறிகளையும் போட்டு சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிங்க. இந்த இடத்துல மொத்தம் 8 ஏக்கருங்களா? ஆமாம் சார், 8 ஏக்கர். இங்கேயும் மாடுகள் வளர்க்குறீங்களாட்டதுக்கு? அங்கேயும் மாடுகள் இருக்குது? ஆமாம், அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாணம், கோமியம், இதுக்கு தேவையான அத்தனை இடுபொருள்களுமே நம்ம போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது. சரி. அதனால இங்கே தேவையான மாடுகளை இங்கே வச்சுருக்கேன் சார். ஸோ இங்கே எல்லாமே இப்போ இது 7.5 ஏக்கர் 8 ஏக்கர்ன்றதுனால அங்கே மாதிரி சின்ன குறுகின இடம் கிடையாது. இது பெருசாக இருக்கிறதுனால நம்ம இடுபொருள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படி முன்னாடி வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். அது எனக்கு அது கரெக்டாக இல்லாதனால இங்கே வந்து பாதி மாடுகளை மாற்றி வச்சுருக்கேன் சார். சரி. இது என்ன வெண்டைங்க? இதுக்கு பெயர் இருக்குங்களா இல்லை எப்படி? இது பேர் வந்து சிகப்பு வெண்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு பேரும் இருக்குது, எனக்கு எக்ஸாக்டான நேம் தெரியல. இது நம்மளோட நாட்டு வெரைட்டி தான். ஸோ அந்த வெரைட்டியில் வந்து பச்சை வெண்டை எல்லாருக்குமே தெரியும். இதுக்குள்ளேயே பச்சை வெண்டையும் 1-2 இருக்கும். ஸோ இதுவுமே நாட்டு ரகம் தான். ஓகே. மக்களோட விருப்பத்துப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து சிகப்பு வெண்டை நான் போட்டிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு காயே வந்து 70லேருந்து 80 கிராம் வரைக்கும் வரும் சார். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது முத்திருச்சுன்னுவாங்க. ஆனால் இது ரொம்ப பிஞ்சு. நிறைய பேர் இதை பார்த்தோன்னே இவ்வளோ பெருசாக இருக்குது, இது முத்திருச்சுன்னா இதோட வெரைட்டியே அப்படி தான். இது நம்மளோட பாரம்பரிய நாட்டு வெரைட்டி தான். முன்னாடி சீட்ஸ் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ நானே இதுலேருந்து சீட் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா சிகப்பு வெண்டை. விதை ஊனி எத்தனாவது நாளில் உங்களுக்கு? இது வந்து 45 நாள்லேருந்து 50 நாள் ஆகிடும் சார் உங்களுக்கு பூ எடுக்கிறதுக்கு. இதுக்கு அறுவடை காலம்னாங்க? அறுவடை காலம் எவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து? இது ஒரு 3 மாதம் வரைக்குமே நீங்கள் கொடுக்குற இடுபொருள் வச்சு ஒரு 3 மாதம் வரைக்கும் தாராளமாக நீங்கள் காய் பறிக்கலாம். எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காய் பறிக்கலாம் தாராளமாக. சரிங்க. இது போதுமானதுங்களா? குறைவான எண்ணிக்கையில் தானே, அதாவது இடத்துல தானே வெண்டை நடவு செஞ்சுருக்கீங்க? அதாவது என்னன்னா சார், இதை விட கம்மியான இடத்துல தான் நடவு செஞ்சுருந்தேன். எதனாலனா நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் செய்கிறது. எந்த ஒரு பொருளையுமே நம்ம உற்பத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறத விட எனக்குள்ள கஸ்டமர்ஸ் கேட்க ஆரம்பிச்சோன்னே இது கொஞ்சம், வெண்டைக்காய் கொஞ்சம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சம், இப்படி போட்டுட்டு இருந்தேன். சரிங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு வந்து அதிகமான ஏரியாவில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக கொடுக்க முடியல. சரிங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ கொடுக்குறவங்களுக்கு ஒரு காய்கறி மட்டும் நம்ம டெலிவரும் பண்ண முடியாதுல்ல. அதனால பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் வந்து அவரை, புதினா, முள்ளங்கி, நம்மளோட பசுமஞ்சள் இருக்குது, வெண்பூசணி, சக்கரை பூசணி, புளிச்சக்கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி, அப்படியே எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிடுறீங்க? ஆமாம், எல்லாத்தையுமே சுற்றி நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்குறோன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 காய்கறி இருந்தால் தான் கண்டிப்பாக அவங்க வாங்குவாங்க. அப்படி இல்லாத போது அவங்க ஒரு டெலிவரி சார்ஜ் பே பண்ணி வாங்கும் போது அவங்களுமே கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க, எனக்குமே சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. வாங்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா பாலை கொண்டு ஃப்ரீஸ் பண்ணி வாங்கிப்பாங்க. பால், தயிர் தேவை, தயிர், அப்புறம் வெண்ணெய், நெய் அப்படின்ட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் இதில் முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 90% வந்து நாட்டு காய்கறிகள் தான் போட்டிருக்கேன். ஓகே. ஏன்னா அது என்னன்னா நம்மள்ட்ட இருக்க அந்த ஒரு ஆத்தென்டிசிட்டி, அவங்க எதிர்பார்க்குற விஷயம் வந்து நாட்டு காய்கறிகள் கிடைச்சா நல்லா இருக்கும்ன்றது மக்களோட வரப்பேறுன்றதுனால அதை செய்கிறேன். சரிங்க. ஓகே. அப்படி நம்ம போகலாம். உங்களுக்கு தெரியும் வெண்பூசணி, சக்கரை பூசணிலாம் நான் போடும் போது ஒரு தம்பிக்கிட்ட விதை வாங்கும் போது சொன்னேன், அவன் இவ்வளோ காஸ்ட்டுக்கு விதை கொடுக்குறிய என்ன செய்யறதுன்னா, அப்போ அவன் சொன்னான், இல்லைப்பா இதை வச்சு விற்கலாம்க்கா, நீங்கள் அதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னா. ஒரு காயே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையிலே விளையிறது 8 கிலோலேருந்து 10 கிலோ வருது. சரிங்க. இதில் இருக்கும், இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்குள்ளே நிறைய பாம்பு கிடக்குன்றாங்க. ஓகே.
நிறைய உள்ள பூக்கள் நிறைய இருக்குது, இதுக்கப்புறம் தான் இல்லை இல்லை இதில் உள்ள நிறைய காய்கள் இருக்குது. இந்த செடியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு காய் வெளியே தெரியாது. உள்ளே போய் நம்ம தேடி தொலாவி பார்த்தா மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, தேவையான பச்சை மிளகா எல்லாமே ஒரு லிமிட்டடாக போட்டிருக்கேன் சார். வேணும்னும் போது மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு விற்க முடியலன்னு மட்டும் சொல்லக்கூடாதுன்றது என்னோட இது. ஸோ டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணணும். இதை பற்றி சக்கரை பூசணி பிஞ்சுகள் இது. ஓகே. இது சிகப்பு பொன்னாங்கண்ணி. ஆமாம், இது சிகப்பு பொன்னாங்கண்ணி, புதினா. நம்மளோட புதினாவெல்லாம் சாப்பிட்டவங்க விடவே மாட்டாங்க. அதனால அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வரேன். சரிங்க. இந்த சைட்லேயும் புதினா போட்டிருக்கேன், இந்த சைட்லேயும் புதினா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் என்ன பழத்துக்கு கேட்டிருப்பாங்க. பழத்தோட்டம்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மாமரம் வந்து ஒரு 60 மரத்துக்கு மேலே இருக்குது, 60-70 மரம். ஒரு 7 வெரைட்டியான மாம்பழங்களும் இருக்குது. அது வாங்கினவங்க ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இயர் பை இயர் வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு பங்கனப்பள்ளி, செந்தூரா, ஜவாரி, ருமானி, ஒட்டு, கிளிமூக்கு, நீலம்னு சொல்லிட்டு ஒரு 6-7 வெரைட்டிக்கு மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாழை வச்சுருக்கேன். வாழையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வெரைட்டி கிட்ட வச்சுருக்கேன். கதலி, பூவன், பச்சை வாழை, அதுக்கப்புறம் இது முந்தன், வாழைக்காய், அந்த மாதிரி ஒரு வச்சுருக்கேன். இதை தவிர்த்து அதில் ஊடு பயிராக முருங்கை வச்சுருக்கேன், பப்பாளி வச்சுருக்கேன். இந்த முருங்கையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மள்ட்ட களையாக எடுக்கிறது. இதில் என்ன மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப அவங்க கஷ்டப்படுறது வந்து ஃபார்மிங்லேயே களை எடுக்கிறது தான். ஸோ களை கூலி வந்து அதிகமாக இருக்குது. ஒரு டைமுக்கு மேலே இந்த கலையை வந்து நம்ம கூலி கொடுக்குறதுல வந்து நம்ம யோசிக்க முடியாது. அதே நேரத்தில் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது உள்ளே இருக்கிற ஒவ்வொரு களை செடியுமே நம்ம வேல்யூ ஆட் பண்ணணும்னு நினச்சி, இப்போ முடக்கத்தானை நம்ம பறித்தோன்னா அதை ஒரு டப்பில் போட்டு காய வச்சு முடக்கத்தான் பொடி. அதுக்கப்புறம் உள்ளே இருக்குது கீழா நெல்லி இருந்துச்சுன்னா கீழா நெல்லியை எடுத்துகிட்டு அதை காய வச்சு, ஸோ அவங்களுக்கு அதுலேருந்தே நம்ம கூலி கொடுக்கலாம். இப்போ முருங்கனை எடுத்துக்கிட்டிங்கன்னா முருங்கை வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கே கொடுக்குறா கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை கவர்லேருந்து எடுக்கிறதுக்கு மறுநாள் அப்படி ஆக்கிடுறாங்க. முருங்கை வந்து எந்த இதுவும் இல்லாமல் உதிர்ந்து அதில் ஸ்மெல் வருதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டும் வருது. நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா முருங்கை பொடி, இதை தவிர்த்து முருங்கை பொடி. இப்போ வெளியில் இருக்கிறவங்களாம் முருங்கை நாங்கள் நாட்டு முருங்கை சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க அத்தனை பேருமே முருங்கை பொடியாக வாங்கிக்கிறாங்க. ஏன்னா டெய்லி நம்ம நினச்சா கூட எல்லாருமே சூப் வச்சு குடிக்க முடியாது முருங்கை கீரை இருந்தாலுமே. இதில் வந்து போதுமானதே ஒரு 3 to 5 grams ஒரு ஆளுக்கு போதுமானது. அதனால் நம்ம வித் லேப் டெஸ்ட்டோடயே கொடுக்குறோம். இந்த பொடிகள் எல்லாத்தையுமே அரைச்சி சாலிகிராமத்தில் அம்மா ஜியோமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லேபில் நம்ம டெஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ அதில் ஒரு சர்டிஃபிகேஷனுமே இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே. இது நடுவில் அகத்தி இருக்கு. ஆமாம், அகத்தி இருக்கு. அது மாடுகளுக்கும் சரி. அதை தவிர்த்து கஸ்டமர்ஸ்களுக்குமே இது வேணும்னா அகத்தி கொடுக்குறேன். வாழைப்பழம், வாழைக்காய், ஸோ அது இருக்குது. வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழையில் வர அத்தனையுமே நம்மளுக்கு இருக்குது. அது மாதிரி முருங்கையை பெருசாலாம் நம்ம வளர விடுறதில்ல. சின்னையாக செடியாக இருக்கும் போதே, ஏன்னா நம்ம பவுடருக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால சின்ன செடியாக இருக்கும் போதே ஒடிச்சு விட்டுடுறது. இதில் வாழைக்கு வந்து ட்ரிப்பு தான் போட்டிருக்கேன். வாழை, முருங்கை எல்லா இடத்துக்குமே ட்ரிப்பு தான் போட்டிருக்கேன். நிறையா வந்து தண்ணி பாய்ச்சணுன்னா ஒன்று ஆட்கூலி ஒன்று, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோத்துக்குமே ஒரு மோட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ அதை ஸ்விட்ச் ஆன் பண்ணால் இதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி பாய்ஞ்சிடும். ஸோ இத்தனை வேலைகளுமே ஒன்றா நடக்கணும்னா ட்ரிப்பு போடணும். ட்ரிப்பு போட்டு நம்ம அதை வளர்க்குறோம். சரிங்க. அதாவது சொந்த விவசாய நிலம் வச்சுருக்கவங்களுக்கே இன்றைய காலகட்டத்தில் சவாலாக இருக்குது. நல்ல விலைக்கு விற்க முடியல, வேலையாள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்தை விட்டு வராங்க. நான் உங்களை டிமோட்டிவேஷன் பண்ணி நான் கேட்கல, இருக்கிற யதார்த்தத்தை கேட்குறேன். ஒரு லீஸ்க்கு எடுத்து இது போல் விவசாயம் பண்ணுறது உங்களுக்கு லாபகரமாக இருக்கா? சார், முன்னாடி நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கும் போது என்னால் 1 லிட்டர் 2 லிட்டர் நெய் விற்கிறதுக்கே ரொம்ப நான் சிரமப்பட்டேன். இப்போ என்னால் நீங்கள் கேட்டால் கூட எல்லாருமே வெயிட் பண்ணி வாங்குற நிலைமைக்கு இருக்குது. ஸோ மக்களுக்கு தேவையுள்ள மக்களுக்கு நம்ம போய் கொண்டு சேர்க்கும் போது அதோட பொருளோட அருமை தெரியும். நம்ம பக்கத்தில் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ரெடில்ஸில் ஒரு நாள் நெய் விற்க முடியுமானா என்னால் 1 லிட்டர் நெய் கூட ரெடில்ஸில் விற்க முடியாது, விற்றதும் கிடையாது. ஆனால் யூஎஸில் விற்றுருக்கேன், யூகேக்கு விற்கிறேன். என்னால் வந்து அடுத்து ஒரு திருச்சிக்கோ இல்லை தென்காசிக்கோ எங்கே இருந்தாலுமே என்னால் விற்க முடியுது. ஸோ என்னால் விற்க முடியுது. நம்ம நினச்சோம் பக்கத்துலேயே கொடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும், பக்கத்து வீட்டில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அப்போ வந்து என்னால் 1 லிட்டர் நெய் விற்க முடியாது. இப்போ எப்படி விற்க முடியுதுன்னா அந்த தேவையும் நம்மளோட தரத்தையும் குறைக்கலன்னா கண்டிப்பாக வாங்குறதுக்கு ஆள் இருக்குது சார். இப்போ வெஜிடபிள்ஸே பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் கொடுக்குறேன், என்னோட நெய் வாங்குற கஸ்டமர் பெங்களூர்ல இருந்தாலும் கொடுக்குறேன்,
மதுரையில் இருந்தாலுமே கொடுக்குறேன் பார்சல் பண்ணி. ம் ஸோ அவங்களுக்கு தேவை இருக்குது, அந்த காஸ்ட்டை அஃபோர்ட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக அதுக்குரிய பொருளை நம்ம கொடுக்குறோம், லாபகரமாக கொண்டு போக முடியும். சரிங்க. ம். மாம்பழத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சீசன் தான் இல்லைங்களா? ஆமாம் சார், மாம்பழம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் மாதம், மே ஜூனில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஒவ்வொரு டைமில் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் ஸ்டார்ட் ஆகுது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து ஜூன் மாதம் 15க்கு அப்புறம் தான் ஸ்டார்டிங்கு. ஸோ அதில் போய் ரிவ்யூஸ் பார்த்தாங்கன்னா தெரியும். மாம்பழம் வாங்கினவங்க 50 கிலோ வாங்குவாங்க. நானே கேட்பேன், 50 கிலோ வாங்கி நீங்கள் என்ன தனியாக சேல்ஸ் பண்ணுறீங்களா? நானே மினிமம் 150 ரூபான்னு கொடுத்தா 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்குமே நான் டைரக்ட் சேல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குமே கஸ்டமர்ஸ் உண்டு சார். அந்த பொருளை வாங்கி சாப்பிட்ற வரைக்குமே அவங்க கேட்பாங்க, இவ்வளோ காஸ்ட்லியான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பழகிடும். ஸோ அவங்க வேலை செய்கிறதுக்கு அது ஒர்த்துன்னு அவங்க நினச்சிடுவாங்க. இது என்னங்க உழவு ஓட்டி போட்டிருக்கீங்க, இதில் என்ன இதில் என்னன்னா இப்போ கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க சார். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு பத்தலை. அதே மாதிரி இப்போ ஒரே டைமில் கத்திரிக்காய் நிறைய ஹார்வெஸ்ட் ஆகுது. மற்ற காய்கள் இல்லைன்னா இப்போ தாம்பரத்துக்கே ஒரு கஸ்டமர் கேட்குறாங்கன்னா வெறும் கத்திரிக்காய் மட்டும் கொடுத்து அவர் ஒரு 200 ரூபா டெலிவரி சார்ஜோ 100 ரூபா டெலிவரி சார்ஜோ வாங்க மாட்டார். அதே சமயத்தில் நம்ம எல்லா காய்கறியுமே இப்போ கொடி காய்கறி எல்லாமே சேர்த்து ஒரு 10 காய்கறி இருக்குன்னா அவருக்கு அந்த 200 ரூபா பெருசாக தெரியல. அப்போ இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸை விட அதிகமாக எனக்கு காய்கறிகள் கேட்க முடியும். வேர்ட் ஆஃப் மவுத், இவங்க சொல்லி அவங்க சொல்லி இவங்க சொல்லி அங்கே விற்கிதுன்னு சொல்லி தெரிஞ்சு வாங்குறவங்க கேட்கறதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது தவிர இந்த முருங்கைக்கீரையோட பொடி சாப்பிட்றவங்க அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆகுறதுனால முருங்கைக்கும் இதை எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஓட்டி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி முருங்கை வைக்கலாம், கொத்தவரை எல்லாத்தையுமே எப்படி ஒரு பேட்ச் வச்சுருக்கணும். இன்னொன்று வந்து ஒன்று முடியும் போது அடுத்தது கொடுக்கணும். ஓகே, இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் வெண்டைக்காய் கொடுக்குறேன், ஒரு டைமில் வந்து 3 மாதத்தில் அது முடியுதுன்னா நான் அடுத்து 45வது நாள்லேயே இன்னொரு இடத்துல நான் நட்டு வச்சுருந்தா தான் கண்டினியூஸாக இயர் ஃபுல்லாக உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். ஓகே ஓகே. அதை தவிர்த்து கொஞ்சமாக ஒரு இடத்துல ஊட்டி காய்கறி நம்மளுக்கு வராது. இந்த கேரட்டு பீட்ரூட்டு அதெல்லாம் வந்து இங்கே வராது. இருந்தாலுமே மரத்து நிழல்ல ட்ரை பண்ணலான்னு சொல்ல முடியாது அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு, ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இதை தவிர்த்து நாட்டுக்கோழியிலேருந்து அப்புறம் ஆடுலேருந்து நம்மளே தான் வளர்க்குறோம். ஸோ எதையுமே வந்து கட்டி போட்டோ அப்படிலாம் வளர்க்குறது இல்லை, ஃப்ரீ ரேஞ்ச் தான் வளர்த்துட்டு இருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா மாட்டுக்கெல்லாம் புல் வாங்கி போட்டுட்டு இருந்தேன், உங்கள் வீடியோவே உங்களுக்கு தெரியும். அது என்ன ஆச்சுன்னா அவன் டன்ஸில் வந்து இறக்கிடுவான், பழுத்தரும் மாடு சாப்பிடாது, நம்மளோட காஸ்ட்டும் வேஸ்ட் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ஒன்று தனியாக உங்களுக்கு வந்து 2-3 ஏக்கருக்கு நான் போட்டுக்கிட்டேன். சூப்பர் நேப்பியர் போட்டிருக்கேன், ரெட் நேப்பியர் போட்டிருக்கேன், ஜிஞ்சுவா போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி, இதை தவிர அகத்தி இருக்குது, இதை தவிர கிராஸ் ஃபீடிங் இப்போ இங்கே கொண்டு வந்து கட்டிடுவோம் மாட்டேன். ஓகே, தேவையானதை அதுக்கு இங்கே சாப்பிட்டுக்கும். இதெல்லாம் பத்தலைன்னா மட்டும்தான் அதுலேருந்து அறுத்து போடுறது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே எங்கெங்கே நம்மளுக்கு இடம் இருக்கோ இந்த வெண்பூசணி சக்கரை பூசணி எல்லாம் பார்டரில் வச்சிடுறது, அது பாட்டு படர்ந்து நம்மளுக்கு காய் கொடுக்கும். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட், வெண்பூசணி சக்கரை பூசணினா அறுத்தோன்னு மட்டும் விற்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, அட்லீஸ்ட் நம்ம ஒரு 15-20 நாள் வச்சு கூட விற்கலாம், சாதாரண காய்கறிகள் போல் இல்லை. ஆமாம், இல்லை, அதுதான் அதில் வந்து ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட்டு. ஸோ நம்ம வச்சு விற்கும் போது இப்போ இன்றைக்கி அறுத்துட்டோம், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்றது யோசிக்க தேவையில்லை. ஸோ கேட்கும் போது நம்ம அறுத்து கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வைக்க மாட்டாங்க, என்னென்னா நாட்டு பப்பாளி. எப்போ வந்து நாட்டு பப்பாளி வைக்க மாட்டாங்க எதனாலனா மோஸ்ட்லி இது வளர்ந்து முடிச்ச பிறகு தான் அது ஆனா பெண்ணான்னு தெரியும். இது பார்த்தீங்கன்னா பெண் மரம், சரி, அதுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது ஆண் மரம். ஸோ இப்போ வந்து ஒரு 100 பப்பாளி கன்று நடுறீங்கன்னா நீங்கள் நட்டு 8 மாதம் 9 மாதம் கழிச்சு தான் இது ஆனா பெண்ணானே தெரியும். அப்போ 8 மாதம் இதுக்கும் அதே இடுபொருள், அதே வேலையாட்கள், அதே எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த மரம் வந்து நம்மளுக்கு யூஸ் இல்லை. இது என்ன யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இது வந்து ஒரு 2 கிலோ கிட்ட இந்த மாதிரி பூ பூக்கும். ஓகே, இதில் வந்து தேனீகள் வரும். ஸோ இயற்கை விவசாயத்தோட நண்பன் அவன், அதனால் அவன் வேணுன்றதுக்காக இது எடுக்கிறது இல்லை. எனக்கு நிறையா ஃபார்மர்ஸ் கொடுத்த அட்வைஸுமே அந்த மரம் இருக்கட்டும், அட்லாஸ்ட் வந்து உங்களுக்கு மற்ற மாஞ்செடியோ இல்லை வாழையோ இல்லை நீங்கள் வச்சுருக்க வந்து கொடி காய்கறிகளோ அதுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் கொடுக்கும், அதனால் நீங்கள் வந்து இதை எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதோட இதுபடியே பார்த்து நம்ம செஞ்சுருக்குறோம். சரிங்க, வாழையில் மொத்தம் எத்தனை வெரைட்டி இருக்குங்க? வாழையில் வந்து ஒரு 7-8 வெரைட்டி வச்சுருக்கேன் சார். பூவன் இருக்குது, ஓகே, கதலி இருக்குது, அதுக்கப்புறம் பச்சை வாழைப்பழம் இருக்குது, சரிங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் இருக்குது, முந்தன் வாழை இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டைம் டியூரேஷன் நம்ம வெயிட் பண்ணி தான் சார் ஆகணும். வச்ச உடனே எதுவும் நம்மளுக்கு கொடுக்காது, 1 இயர் ஆகும்.
ஆனால் நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்னன்னா இப்போ யாராவது வாழை கன்று கேட்டால் கூட நம்ம கொடுக்கலாம். வாங்கும் போது இதை நான் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கி தான் வாழைக்கன்றுகளை நட்டேன். இப்போ யாருக்காவது தேவைப்படுது, நான் நடப்போகிறேன், எனக்கு இந்த வெரைட்டி வாழை கொடுங்கன்னு சொன்னாலும் நம்மளுக்கு கன்று தேவையான, ஏன்னா பக்க கன்றுகளை அதிகமாக வளர விட மாட்டோம். ஓகே. ஸோ அந்த கன்றுகளை அறுத்து தான் வச்சுருப்போம். சரிங்க. அதை நம்ம கொடுக்கலாம். ஒரு 7-8 வெரைட்டி வாழை இருக்குது, வாழை கொடுக்கலாம். அதே மாதிரி சூப்பர் நேப்பியர் கரணையோ, ரெட் நேப்பியர் கரணையோ, ஜிஞ்சுவா கரணையோ அது கேட்டாலுமே தேவையான அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் ஒரு இதாக செஞ்சது. நீங்கள் கேட்டிங்களா எப்படி இது பாசிபிலிட்டி ஆகும்னா, ஒன்றை நம்பி இருந்தால் கண்டிப்பாக இது பாசிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். எனக்கு இது மட்டும், எனக்கு பால் மட்டுமே கொடுக்கும், பால் மட்டுமே நம்ம லாபகரமாக கொண்டு போயிடலாம், நெய் மட்டுமே லாபகரமாக கொண்டு போயிடலாம்னா நெய் விற்கிற காசு நான் ஒன்றுமே செய்கிறதுல மாடுகளுக்கு தீவனம் பராமரிப்பு தான், ஆட்கூலி. ஸோ அடுத்து உங்களுக்கு லாபம் வரணும்னா நீங்கள் என்ன செய்யணுன்றதை யோசிக்கணும். இது நாட்டு பப்பாளிங்களா இல்லை நாட்டு பப்பாளி தான் சார். அப்படிங்களா? இது நாட்டு பப்பாளி தான். எனக்கே வந்து இதில் சொன்ன நிறைய விஷயங்கள் எப்படி இதெல்லாம் பழுக்க வைக்கிறாங்கன்னு தெரியல. மோர் தென் 1.5 மாசமா டெய்லி வந்து தொட்டு தான் பார்க்குறேன். ஆனால் இது இன்னும் பழுக்கலை. எல்லாரும் சொன்னது இவ்வளோ நாள் ஆகும். அதே மாதிரி வாழைக்காயுமே வாழை மரம் வச்சுட்டேன், காய்ச்சிருச்சு. டெய்லி வந்து தொட்டு பார்ப்பேன், என்ன இன்னைக்கு அறுத்துலாமா நாளைக்கு அறுத்துலாமான்னு. அப்புறம் ஒரு ஃபார்மர்கிட்ட கேட்கும்போது சொன்னார், யார் சொன்னால் அதுக்குள்ளே இருக்க முடியும், பூவன்னா 2 மாதம் 3 மாதம், கதலினா 4 மாதம் 3 மாதம். அது எதுக்கு பூவன் வந்து வைப்பாங்கன்னா, அதுதான் இருக்கிறதுலே சீக்கிரமே உங்களுக்கு கொலை தள்ளுமா. ஓகே. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, செவ்வாழெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலை தள்ளுறதுக்கே லேட் ஆகுமா, அது பழுக்கிறதுக்கு 6 மாதம் ஆகுமா. ஓகே. ஸோ 18 months. இது தெரியாமல் எப்படி நான் வாழை வச்சிங்கன்னு கேட்டாங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே வைக்க முடியறதில்ல. நம்ம செய்ய ஆரம்பித்த பிறகு நிறையா விஷயங்கள் ஸ்டில் லேர்னிங் தான். இப்பயும் இல்லை, எப்பயுமே லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்தது ஒரு கேள்விங்க. இப்போ நம்ம கடைக்கு போனால் நமக்கு என்ன வாழை தேவையோ அதை நம்ம வந்து பார்த்து வாங்கிடுறோம். ஆனால் உங்கள்கிட்ட வாங்கும்போது உங்கள்கிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும் எல்லாமே சார். இப்போ நீங்கள் கேட்க எனக்கு காய்கறியிலே எனக்கு இந்த காய்கறி தான் வேணும், அந்த காய்கறி தான் வேணும்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் சொல்கிறது என்கிட்ட இதுதான் இருக்குது. ஓகே. என்னோட கிளைமேட்டுக்கு இதுதான் விளைய வைக்க முடியும். இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. அப்படி உள்ள கஸ்டமர்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கவும் செய்கிறாங்க. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டாங்கன்னா நான் வெளியே வாங்கி, இன்னொன்று என்னென்னா, நான் எந்த பொருளையுமே வந்து நான் விளைய வச்சுட்டு பாதி பொருளை வெளியிலேருந்து ஊட்டி காய்கறிக்கு ஒரு ஃபார்மரை பார்த்து அப்படி வாங்கி கொடுக்குறதில்ல. என்னோட ப்ரொடக்ஷன் என்ன இருக்கோ, என்கிட்ட அன்றைக்கி பச்சை மிளகா இருந்தால் கொடுக்குறேன், என்கிட்ட புடலங்காய் இருந்தால் கொடுக்குறேன், என்கிட்ட பீர்க்கங்காய் இருந்தால் கொடுக்குறேன். இல்லையா இன்னைக்கு இந்த காய்கறிகள் தான் இருக்குது, 5 வெரைட்டி தான் இருக்குது, உங்களுக்கு அதில் வேணும் என்ன வேணும் அப்படின்றதான் கேட்டு கொடுக்குறேன், வாங்கிக்கிறாங்க. ஓகே. மீதி காய்கறிகளை அவள் வெளியே ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ. சங்குப்பூ பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் யதார்த்தமாக இது மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அப்போ கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சங்குப்பூவை டெவலப் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. இதனுடைய தேவை என்னங்க சார்? ஆக்சுவலாக என்னென்னா, நிற இது இருக்குது பாருங்கள், எப்பயுமே வந்து கலர் தானாக கொடுக்குதுல்ல, அந்த தானாக கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம். ஓகே. அதனாலயே வந்து மக்கள் வந்து இது ப்ரிஃபரபிளி வாங்கிக்கிறாங்க. இதை எடுத்து நம்ம ட்ரை பண்ணியும் கொடுக்குறோம், பவுடராகவும் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் சார் எல்லா விஷயத்தையுமே காசாக மாற்றுறதுக்கு நம்ம எப்படி ட்ரை பண்ணணுன்றது தான் யோசனையே. ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் ஆள் கூலிக்கு இது தீவனத்துக்கு அப்படின்னு நம்மளால் பிரிக்கவே முடியும். ஸோ ஒன்றை மட்டும் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து ஃபெயிலியர் தான், சக்ஸஸ்லாம் சொல்லவே முடியாது. நம்ம இவ்வளவும் பண்ணி ஈடு கொண்டு வந்து நிறுத்த முடியுது நம்மளால். அதாவது இவ்வளோ ஆட்கூலிக்கும் கொடுத்து தீவன செலவு பார்த்து எல்லாமே பண்ணக்கூடிய நிலைமைக்கு இப்போ இந்த 2 வருஷத்தில் வர முடிஞ்சிச்சுன்னா இது எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால தான். வெறுமனே நம்ம மாடை மட்டும் நம்பிட்டு இருந்திருந்தா பண்ணியிருக்க முடியாது. ஓகே. ஏன்னா இப்போ பாலும் நெய்யும் எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட அதுக்குரிய அந்த மாட்டுக்குரிய தேவையும் அதுக்கு ஆள் நான் சேர்க்குறதும், இப்போ 10 மாடு பார்க்குறவங்களே 20 மாடும் பார்க்க மாட்டாங்க. இப்போ 20 மாடு பார்க்கும்போது இன்னொரு ஃபேமிலி வேணும், அவங்களுக்குரிய சேலரி வேணும். அப்போ 10 மாடு பார்க்கலாக்குனா 10 மாடு சும்மா இருந்தால் 10 மாட்டுக்கு தீவனம் போட்டாகணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ அந்த நீங்கள் விற்கிற நெய் காசு வந்து ஈக்குவல் ஆகிடும். ஓகே. அதுக்கு அதை தவிர்த்து தாண்டி என்ன செய்ய முடியுன்றதை யோசனை பண்ணும்போது தான் இந்த ஐடியாஸ் எல்லாமே வந்தது. ஸோ நம்ம போட்டிருக்கிறதுல வந்து முக்கால்வாசி வெரைட்டிஸ் வந்து 90% மேலே நான் வந்து எல்லாமே நாட்டு வெரைட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டைமில் ஹைப்ரிட் போட்டுட்டு இருந்தேன். சரி. இப்போ எல்லாத்தையுமே வந்து நாட்டு வெரைட்டி தேடி தேடி போட்டிருக்கேன். இப்போ காய்கறிகள் எல்லாத்தையுமே நானே அதில் உள்ள விதைகளை உற்பத்தியும் பண்ணுறேன். விதைகளும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே. அடுத்தது ஒரு கேள்விங்க.
உங்களுக்கு பொதுவாக வந்து இந்த வாடிக்கையாளர்னு பார்த்தீங்கன்னா தினசரி வாங்குறவங்களா தான் இருப்பாங்க. இன்றைக்கி வாங்கிட்டு அடுத்தது இன்னொரு 1 மாதம் கழிச்சு அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு சில காய்கறிகள் வந்து அறுவடை ஆயிடுச்சு, அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்க முடியாமல் போகுது. அடுத்தது ஒரு சில பேர் வந்து சென்னையை தாண்டி வெளியூரில் இருப்பாங்க, எனக்கு இந்த வாரம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? சார் அதுதான் சார் இப்போ உங்களுக்கு இவங்கள மட்டுமே நம்ம நம்பி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம கான்செப்ட். இப்போ ஒருவேளை எனக்கு அதிகமாக உற்பத்தி ஆயிடுச்சு, நான் வாங்குற கஸ்டமர் இன்னைக்கு வாங்கலை அப்படின்னா அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன்னா ஒன்று வத்தலாக மாற்றிடுறேன். அப்படி இல்லைன்னா காய்கறிகளை எல்லா காய்கறியும் அப்படி மாற்ற முடியாது இல்லையா? இல்லை, எல்லா காய்கறியும் மாற்ற முடியாது. ஆனால் எல்லா காய்கறியும் இன்னொன்று இடத்துல மாற்றலாம். என்னென்னா டீஹைட்ரேட் பண்ணி வைக்கலாம். வத்தல்ன்றது நம்ம உப்பு போட்டு அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுறது. மற்ற காய்கறிகள்லாம் டீஹைட்ரேட் பண்ணும் போது நீங்கள் என்னமே பண்ண தேவையில்ல, அப்படியே அந்த டீஹைட்ரேட் மிஷினில் வச்சு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஃபாரினுக்கு போகிறவங்களே கேட்டால் கூட நம்ம கொடுத்து விடலாம். இவங்க போய் அந்த காய்கறிகளை என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா நார்மலான ஸ்டேஜுக்கு அது வந்துடும். ஸோ நிறைய பேர் இங்கேருந்து எனக்கு இந்த காய்கறிகள்லாம் வேணும், நான் இதெல்லாம் யூஸ் பண்ணணும், அங்கே பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே இதை யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரியும் செஞ்சு கொடுக்குறேன். எதற்காக இந்த கேள்வி கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களை பார்த்துட்டு இதே போல் வேறு யாராவது லீஸ்க்கு கொடுக்குறாங்க, இது போல் நாமளும் வந்து ஒரு இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். அடுத்தது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் பால் வந்து போடுறாங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மொபைலில் ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பில் போட்டால் நம்ம ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிட்டால் நாளைக்கு நமக்கு வந்துடும். சப்போஸ் அவங்களால பால் டெலிவரி பண்ண முடியல இல்லைனாலும் அவங்க வந்து மதிப்பு கூட்டு பண்ணிடலாம். ஆனால் இந்த காய்கறியை பொறுத்தவரையிலையும் விளைஞ்சதை அன்னைக்கே நீங்கள் வந்து விட்டு தான் ஆகணும். ஒரு 3-4 காய்கறிகள் தவிர இப்போ சொரக்காய் எடுத்துக்கிங்க, சொரக்காய் தாங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்பூசணி, சக்கரை பூசணி, ஒரு புடலங்காய் 2 நாள் தாங்கும். இதை தவிர்த்து இப்போ நீங்கள் வெண்டைக்காய் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கே நீங்கள் வந்து கொடுத்து ஆகணும். இப்போ வெண்டைக்காய் சப்போஸ் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்காது சார், நீங்கள் பர்ஃபெக்டாக செய்கிறீங்க. ஏன்னா அதுதான் சொல்கிறேனே, எனக்கு வந்து இதை நான் அப்போ ஏன் ஸ்டார்ட் பண்ணலை இப்போ ஏன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா அந்த வீடியோக்கு அப்புறம் எனக்கு நிறைய கஸ்டமர் பேசணும் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கேட்டதோட ரெக்வஸ்ட்டில் தான் இதை ஆரம்பிச்சேனே. ஏன்னா இந்த காய்கறிகள் வேலை வந்து கொஞ்சம் நுணுக்கமான வேலை. 24/7 அதுக்குமே இருக்கணும். இதுக்குமே வந்து உங்களுக்கு களை எடுக்கிறதுலேருந்து பூச்சிக்கொல்லி அடிக்கிறதுலேருந்து பூச்சி விரட்டி அடிக்கிறதுலேருந்து ஸோ ஒவ்வொன்றா நம்ம செய்கிற அத்தனையுமே வந்து இதை பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா தான், குழந்தை மாதிரி இதை வளர்த்தா தான் உங்களுக்கு அது அவுட்புட் கொடுக்குமே தவிர இல்லைன்னா கொடுக்காது. அப்படி இருக்கும் போது அதை நான் கொடுக்க முடியாத பட்சத்தில் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி, இப்போ நீங்கள் உழுது போட்டிருக்க பார்த்துருக்கீங்கல்ல, எக்ஸ்டெண்ட் பண்ணியே போயிருக்கேன். ஒவ்வொரு நேரம் என்ன எனக்கு நடக்குதுன்னா ஒரே டைமில் இப்போ நிறையா கத்திரிக்காய் மட்டும் ஹார்வெஸ்ட் ஆகிடும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற காய்கறிகள் இல்லாத பட்சத்தில் அந்த கத்திரிக்காவை என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி டீஹைட்ரேட்டோ இல்லை வத்தலாக போட்டு வச்சுக்கிறேன். ஸோ அதை வந்து மக்கள் வெளியில் ஊரில் இருக்கிறவங்களோ கொள்றவங்களோ வாங்கிக்கிறாங்க. இதை தவிர்த்து நிறைய பேர் முன்னாடி வந்து பார்சலில் அனுப்ப முடியுமான்னுலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா பார்சலில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன். நல்லா போகுதா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஒரே நாள் இன்னைக்கு ஈவினிங் நம்ம பேக் பண்ணுறோன்னா மறுநாள் அவங்களுக்கு மத்தியானம்லாம் போய் அந்த காய் சேர்ந்துருது. சரிங்க. அதனால் அவங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கீரையே அனுப்பிச்சி கொடுத்தேன். பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையும் புதினாவும் அனுப்பிச்சி கொடுத்தேன். அந்த கஸ்டமர்கிட்ட கேட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே நான் ஃப்ரெஷ்ஷாகவே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வாழை இலையில பேக் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சி கொடுத்தோம். ஸோ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். ஏன்னா என்னென்னா போடும் போதே வதன்னு ஒரே காய்கறிகளை போடக்கூடாது. அதுதான் அதில் ஒரு விஷயமே. இப்போ இடம் இருக்குது அப்படின்றதுனால அப்படியே மொத்தமாக நம்ம வந்து 20 சென்ட்டுக்கு 50 சென்ட்டுக்கு 100 சென்ட்டுக்கும் நம்ம வந்து கத்திரிக்காவே போட்டோம்னா கண்டிப்பாக விற்பனை வாய்ப்பு. அதாவது டிமாண்ட்லேயே போகணும்னு சொல்கிறீங்க, அதே நேரம் நம்ம தேக்கம் இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். ஆமாம், தேக்கம் இல்லாமல் கண்டிப்பாக கொடுக்கணும். அதான் சொன்னேன், என்கிட்ட அந்த முருங்கை பொடியே எனக்கு எப்படி யோசனை வந்துச்சுன்னா, முருங்கைக்கீரை கொடுக்கும் போது அவங்க நான் டெலிவரி கொடுத்து அவங்க அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குள்ளே உதிர்ந்துருது. அப்போ அதை இன்னொன்று என்ன பண்ணலாம், முருங்கைக்கீரை இப்பயுமே கொடுக்காம இல்லை, முருங்கைக்கீரையும் கொடுக்குறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் வேற உங்களுக்கு என்ன மெத்தடில் கொடுக்கலான்னு யோசனை பண்ணும் போது தான் முருங்கைக்கீரை பவுடரே. ஸோ அதை பவுடராக மாற்றிட்டோன்னா நம்மளுக்கு கெட்டும் போகாது, ஒன்றும் ஆகாது, அவங்க தேவையானதை யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. ஸோ எப்படி மக்களோட இது இருக்கோ, மென்டாலிட்டி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். அதனால் அது எப்படி போகாதான்னு தெரியல, கண்டிப்பாக போகும். வெட்டிட்டாங்க போல ஆட்டை.
அதாவது காய்கறி நாம் இன்னும் முழுசாக பார்க்கல, அதுக்குள்ளே உங்களுக்கு டெலிவரிக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. என்னென்ன நீங்கள் வந்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறீங்க, அதை பற்றி ஒவ்வொன்றும் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் விளையிற கீரைகள், களை செடியாக எடுக்கிற கீரைகள், அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நம்ம முருங்கை செடி வளர்க்குறோன்னு சொல்கிறேன்ல, முருங்கை வந்து நாட்டு முருங்கை. ஸோ அந்த நாட்டு முருங்கையில் வந்து என்ன பண்ணுறோன்னா கம்ப்ளீட்டாக அதை ட்ரை பண்ணி நம்ம பவுடர் ஆக்கிடுறோம். ஓகே. இது என்னன்னா டெய்லி இப்போ முருங்கைக்கீரை சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வீட்டில் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ்லாம் இருக்குமில்ல. அதை தவிர்த்து நாட்டு முருங்கை இப்போ பண்ணுறதை விட நிறைய ஹைப்ரிட் முருங்கை பண்ணுறாங்க. அது பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம முருங்கை வந்து நாட்டு முருங்கை வச்சுருக்கோம், அது செடி லெவல்லையே உடச்சி இதை ட்ரை பண்ணி என்ன பண்ணிடுறோம்னா கொடுக்குறோம். இதில் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு 3 to 5 கிராம்ஸே ஒரு நாளைக்கு போதுமானது. சும்மா தண்ணியில் கருப்பட்டி போட்டு கூட குடிச்சிடுறாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா முடக்கத்தான், அதே மாதிரி முடக்கத்தான் வந்து களையில் வருது. ஏன்னா நம்ம எருவு போடுறதுலேருந்து தானாகவே அதை முளைக்கக்கூடியது, அதை நம்ம விதை போட்டோ அதை மாதிரிலாம் செய்கிறதில்ல. ஃபார்ம் ஃபுல்லாக அதில் வர களையில் எடுக்கிற முடக்கத்தான் பவுடர், இந்த முட்டி வலி, அதை நீங்கள் அந்த பவுடரை ஊற்றி ஒரு தண்ணி ஊற்றி கலக்கி பார்த்தாலே தெரியும், கொலன்னு வெண்டைக்காய் மாதிரி வெண்டைக்காவோட பதத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கொலப்பு தன்மை உள்ள அத்தனையுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மூட்டுகளுக்கு ரொம்ப நல்லது. வெளியே வாங்குறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்டாங்கன்னா விளையிற இடம் தான் மேஜர் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, நம்ம ஃபார்மில் வந்து கருவேப்பிலை இருக்குது. ஸோ கருவேப்பிலை நம்ம டெலிவரி கொடுக்குறவங்களுக்கு கொடுக்குறோம். அதை தாண்டி நிறையா வரும்போது நிறைய பேர் அவுட் சைடில் இருக்கிறவங்க எங்களால் நான் எப்பயுமே வந்து பூச்சி மருந்து உள்ள கருவேப்பிலை தான் வாங்குறோன்றாங்களே, அவங்களுக்கு கருவேப்பிலை பவுடரு, அப்புறம் சங்குப்பூ வர்றது சங்குப்பூ பவுடரு இல்லைன்னா ட்ரைடு அந்த மாதிரி கொடுக்குறோம். இதை தவிர கீழா நெல்லி பவுடரு, ஃபார்மில் விளையிற கரிசலாங்கண்ணி பவுடரு, என்னென்ன ஃபார்மில் வந்து களைகளில் வருதோ அதை எல்லாத்தையுமே நம்ம பவுடர் ஃபார்மில் கொடுக்குறோம் சார். ஸோ களைக்கு அது என்னென்னா களைக்கூலிக்கும் நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக போயிடுது. அதே நேரத்தில் மக்களுக்கும் அதோட தேவைகள் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. அந்த விதத்தில் இப்போ நார்த்தங்காய் வருது அப்படின்னா விற்க முடிஞ்சதை நார்த்தங்காவாக விற்கிறேன், விற்க முடியல எக்ஸஸாக இருக்கிறத அது ஊறுகாய் மாதிரி நம்ம செஞ்சிடுறோம். அது மாதிரி கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது நார்த்தங்காய். கத்திரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்திரிக்காவை அன்னைக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா எக்ஸஸாக வரும்போது அதை வந்து வத்தல் அந்த ஃபார்மெட்டில் நம்ம செஞ்சுக்கிறோம். எல்லாமே அதை தவிர்த்து வெண்டைக்காய் இருந்தாலும் வெண்டைக்காய் வத்தல், சுண்டைக்காய் இருந்தால் சுண்டைக்காய் வத்தல், போகிறது வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்துடுறது. அதை தாண்டி நம்மளுக்கு இருக்கும் போது நம்மளோட எப்படி சொல்லணும்னா நம்ம நினைக்கிற ரேட்டை விட ரொம்ப கம்மியாக கேட்கும் போது அதை கொடுத்தா நம்மளுக்கு வந்து கை நஷ்டம் மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கம்பல்சரி வந்து நம்ம வேல்யூ ஆட் பண்ணி தான் இப்போ நான் எல்லா பவுடர்ஸையுமே கொடுத்துட்ருக்கேன் சார். இப்போது எவ்வளோ பொருட்கள் வந்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, விற்பனை வாய்ப்பை எப்படி உருவாக்கியிருக்கிறீங்க சார்? அது இப்போ ஆல்ரெடி இப்போ நம்ம ஒரு 7 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணும் போது கண்டிப்பாக இதுக்கு உங்களுக்கே தெரியும், நான் போன பதிவுலேயே சொல்லியிருந்திருப்பேன், இது வந்து லாபகரமாலாம் இல்லை, நஷ்டத்தில். எனக்கு கால் பண்ணுறவங்கள்ட்டையும் நான் அதை தான் சொல்கிறேன். வெறும் அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு வருஷம் ஒரு ஃபீல்டில் வந்து இத்தனை வருஷமாக இருக்கும்போது ஒவ்வொருத்தராக வந்து ஆட் ஆகுறது தான். நம்ம கொடுக்குற நம்ம ஒரு வீடியோ சேனலுக்கு வீடியோ கொடுக்குறோன்னா அதில் இப்போ 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு 100 பேர் சொல்லுங்களேன், அவங்க வரும்போது அவங்க வந்து ஒரு 500 பேருக்கு சொல்கிறது. ஸோ நான் வாங்குகிறேன், நல்லா இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ அவங்கள மூலியமாக இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவங்க தான் தவிர ஒரே நாளில் இந்த ரிசல்ட் எல்லாம் கிடைக்காது. நம்ம ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நாள் அதில் சஸ்டெயின் பண்ணி எல்லா லாஸு ஃபெயிலியர் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி அதிலேயே நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட இருக்குது. ரெண்டாவது குவாலிட்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குவாலிட்டி இருக்கும் போது கண்டிப்பாக அதுக்கு வந்து விற்பனை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நானே வந்து முருங்கையை எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா இருக்கிறது வந்து எனக்கு பத்தலை. நான் என்ன நினச்சேன்னா அது போதுமானது போல் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து வாழைக்குள்ளேயே ஃபஸ்ட்டு வச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா இல்லை இது பத்தாது, அடுத்து இன்னும் லெவல் ஒரு மாதத்துக்கே எனக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ தான் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு பவுடர் நான் ஒரு கணக்கு வச்சுருந்தேன். ஆனால் ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கே 10 கிலோ அளவுக்கு வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது நிறைய பேர் என்ன தப்பு அந்த இடத்துல செய்வாங்கன்னா ஆர்டர் வருதுன்னொன்னே வெளியே கீரையை ப்ரொக்யூர் பண்ணிடுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணும்போது என்னென்னா குவாலிட்டி அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்க முடியாது, நீங்கள் யூரியா போடுறீங்களா, அது போடுறீங்களா, இது போடுறீங்களான்னு சொல்லிட்டு. நம்ம கொஞ்சம் டைம் டியூரேஷன் எடுத்தால் கூட அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நான் வளர்த்துட்ருக்கேன், ஸோ வந்து இந்த மாதிரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு தரேன்னு சொல்லும் போது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் இல்லைனாலும் அது சஸ்டெயினபிளாக உங்களுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து இப்போ முருங்கை வாங்குறவங்க முருங்கை மட்டுமே வாங்க மாட்டாங்க. அதனால தான் விதவிதமாக செய்யுங்கன்னு எதுக்கு சொல்கிறேன்னா
ஒரு ஆளால் ஒரு நாளைக்கு இப்போ எனக்கு ஆர்டர் பண்ணுறவங்க வந்து 1 கிலோ கத்திரிக்காய்க்கு மேலே ஆர்டர் பண்ணி ஒரு ஃபேமிலிக்கு சாப்பிட முடியாது. 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்குறவங்க 1/2 கிலோ வெண்டைக்காய் கேட்பாங்க, 1/2 கிலோ வெண்பூசணி கேட்பாங்க, ஒரு சக்கரை பூசணி கேட்பாங்க, ஒரு முள்ளங்கி கட்டு கேட்பாங்க, பீர்க்கங்காய், புடலங்காய், சுரக்காய். இப்படி இருந்தால் மட்டுமே தான் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் போய் அதை சேர்க்கவே முடியும். அவங்க வெறுமனே நான் வந்து இன்னைக்கு கத்திரிக்காய் விளைய வச்சுட்டேன், நான் உங்களுக்கு கொடுக்கவான்னு கேட்டேன்னா உங்களை பாவப்பட்டு ஒரு வாட்டி வாங்கினா உண்டுதே தவிர, அவங்க ரெகுலராக உங்களுக்கு வந்து நீங்கள் டிமாண்டில் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி நம்ம அதான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். 1 by 1 நம்ம கற்றுக்கிறது தான் அது. என்ன செஞ்சால் மக்களுக்கு பிடிக்கும், எது எது பிடிச்சிருக்கு, இதை நம்ம செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்ற மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத்ன்றது இதில் நிறையா இருக்குது. நம்மளோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணும்போது ஒருத்தர் 100 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஓகே, கண்டிப்பாங்க. நம்ம அடுத்தடுத்த காய்கறியை பற்றி பார்ப்போம். கண்டிப்பாக சார். இது சுண்டக்காய் செடிங்களா இது? ஆமாம் சார், இது சுண்டக்காய் செடி. பார்த்தீங்கன்னா இது தானாகவே அங்கங்கே அந்த விதைகள் சாப்பிட்டுட்டு இதுலேருந்து விழுகும், இந்த ஃபார்ம் ஃபுல்லாக இருக்கிறதுனால. ஓகே. இதோட ஆயுட்காலமும் கொஞ்ச நாள் தான். எப்படி இந்த கத்திரிக்காவோ அந்த மாதிரி இது ஒரு 4 மாதம் 5 மாதம், அதுக்கப்புறம் வந்து அது இறந்துடும். ஸோ எங்கே இது களையாக முளைக்குதோ அதை எல்லாத்தையுமே நம்ம விட்டுருவோம். அதுலேருந்து வர சுண்டக்காவை பறித்து கொடுத்துருவோம். எக்ஸஸாக இருக்கும்போது சுண்டை வத்தலாம் மாற்றிக்கிறது. ஓகே. இந்த கத்திரிக்காய் நாட்டு ரகங்களா? ஆமாம் சார், இது எல்லாமே நாட்டு ரகம் தான். நான் விதை வாங்கும் போது இப்போ என்ன விதை எடுத்துட்டேன். விதை வாங்கி போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டி போட்டோம், முளைப்பு திறன் இல்லைன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா விதையுமே 7 வெரைட்டியும் கலந்து போட்டுட்டோம். இதில் பார்த்தீங்கனால இப்போ நான் பிச்சு காமிச்சேன்னா இந்த மாதிரி ஒரு ஊதா, இந்த வெரைட்டி, ஓகே, வெள்ளை கத்திரிக்காய்லாம் நிறையா பேர் இப்போலாம் பார்க்குறதே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ வெள்ளை கத்திரிக்காய், அப்புறம் நீளத்திலேயே ஒரு குண்டு கத்திரிக்காய், முள் கத்திரிக்காய், அந்த மாதிரி இதில் வந்து ஒரு 7 வெரைட்டி நாட்டு கத்திரிக்காய் மட்டுமே, நாட்டு ரகம் மட்டுமே வச்சுருக்கேன் சார். ஓகே. இதை சமைச்சு சாப்பிட்டவங்க எல்லாருமே எனக்கு சொல்கிற ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைங்க கத்திரிக்காவே சாப்பிடாது, ஆனால் இப்போ வந்து கத்திரிக்காய் சாப்பிடுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, எனக்கு 1 கிலோ போட்டு கொடுங்க. எனக்கு 1 கிலோ போட்டு கொடுங்க. கண்டிப்பாக போட்டு கொடுக்குறேன். இதில் என்னென்னா நம்மளே விதை எடுத்துக்கிட்டோன்னா அடுத்த முறை நீங்கள் வந்து இந்த மாதிரி விதையை வந்து பழுக்க விட்டுருக்கேன் நிறையா இது. ஸோ விதை வேணுனாலும் கேட்டாலும் நம்ம விதையும் அனுப்பலாம். இதெல்லாம் வந்து நாட்டு ரகம் தான். வெள்ளை கத்திரிக்காயில் நிறையா வெரைட்டி, அதில் ஒரு 3 வெரைட்டி நல்லா லாங் சைஸில் ஒரு வெள்ளை கத்திரிக்காய், குண்டு வெள்ளை கத்திரிக்காய். எனக்கு கரெக்டான நேம் ஐடென்டிஃபிகேஷன் தெரியல, ஆனால் அந்த கத்திரிக்காய் எல்லாமே நாட்டு வெரைட்டி. இத்தனை ரகங்கள் இங்கே இருக்குங்களா? இத்தனை ரகமே இருக்குது சார். இது வந்து இந்த காம்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூவோட வரும். இது பச்சை, இது வந்து வெள்ளையிலே நீட்டு, வெள்ளையிலே குண்டு. ஓகே. அந்த மாதிரி ஒரு 7 வெரைட்டி இதுக்குள்ளே இருக்குது சார். எல்லாமே நாட்டு ரகம் தான். சரிங்க. அதாவது இந்த இயற்கை விவசாயம், ஆர்கானிக் ஃபார்மிங்கில் சவால்கள்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3ஆக பிரிச்சுக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலையாட்கள். ஆமாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் விளைய வைக்கணும். நமக்கு வந்து தண்ணி இருக்கணும், மண் வளம் இருக்கணும், நேரங்காலம் எல்லாமே கை கூடணும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா விற்பனை வாய்ப்பு. இதில் எதில் சவால்கள் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? சவால்கள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே சவால்கள் தான் சார். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறதும் அதுதான். இல்லை, அந்த சவால்கள் என்ன, சவால்களுக்கு உரிய முதல் சவால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூட அது வந்து ஆட்கள் தான் சார். வேலையாட்கள் வந்து நம்ம எதிர்பார்க்குறத செய்கிறது கஷ்டம்தான். வேறு வழி இல்லை, நம்ம இதுக்குள்ளே வந்துட்டோம்ல, ஸோ நம்ம ட்ரெயின் பண்ணணும். டெய்லி எப்படியும் என்னோட விசிட் வந்து ஒரு 3 மணி நேரம் நான் ஃபார்மில் இருப்பேன். கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். 9 to 12 வந்து நான் ஃபார்மில் தான் இருப்பேன். சரி. இருந்து இதை செய்யணும், இதை செய்கிறாங்களா, ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் வரணும். அதே நேரத்தில் வந்து நான் வந்து போகவே மாட்டேன் ஃபார்முக்கு, நான் சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட அது செஞ்சுருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் தான் சொல்ல முடியும். ஓகே. செஞ்சாங்களா இல்லையான்றதை நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும் செய்யும் போது. ஏன்னா இதை வந்து எப்படிலாம் கொடுக்குறேன்னா வெஞ்சூரியில் கொடுக்குறேன். ஓகே. அதை தவிர பாயிற தண்ணியில் கொடுக்குறேன், வாய்க்கால் மாதிரி பாய்ச்சி கொடுக்குறேன். சரி. அள்ளி ஊற்றுறோம், அமாவாசை பௌர்ணமி கணக்கு பண்ணி அதுக்கு ஃபீட் கொடுக்குறோம். இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக காய்ப்புழு வரும். அந்த காய்ப்புழு வராமல் இருக்கிறதுக்கு அக்னி அஸ்திரத்துலேருந்து எல்லாமே
இதில் என்ன சார் ஒரு பெஸ்ட் பெனிஃபிட்னா, மாடும் இந்த இயற்கை விவசாயம் இருக்கும்போது நீங்கள் இடுபொருள்களுக்கு கவலையே பட தேவையில்லை. ஓகே. இப்போ நம்ம இயற்கை விவசாயம் செய்கிறோம், ஆனால் மாடு இல்லை. இப்போ ஒரு நொணா வேணும், உங்களுக்கு ஒரு நொச்சி இலை வேணும், எருக்கு வேணும் அப்படின்னும் போது எல்லாமே இந்த ஃபார்முக்குள்ளே தான் இருக்குது. ஓகே. நான் எதுக்குமே வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. அப்படின்ற போது அதே மாதிரி இப்போ கோமியம் வேணும், என்கிட்ட இருந்து 100 லிட்டர் கோமியம்லாம் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க அவங்க இயற்கை விவசாயத்துக்கு தேவை. அப்படியே அவங்க கிட்ட மாடு இருந்தாலுமே ஓகே அவங்க சொல்கிற ஆட்கள் அதை பிடிக்கிறது கிடையாது. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு தனியாக செட்டப் போட்டு கோமியம் பிடிக்கிறோம். கேட்கும் போது பிடிச்சி கொடுக்குறோம். எனக்கு தேவையான அளவுக்கு அதான் ஒரு மாடு வச்சுருந்தாலே ஐயா சொல்கிற மாதிரி 20 ஏக்கர் பண்ணும்போது இத்தனை மாடு வச்சுருக்கும் போது எவ்வளோ ஏக்கர்னாலும் பண்ணலாம். ஸோ இடுபொருள்களுக்கு எந்த இதுவுமே கவலை கிடையாது. இப்போ நீங்கள் வாங்கி பஞ்சகவ்யா ஊற்றுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, இவ்வளோ காஸ்ட்டு போட்டு வாங்குறோன்றேன். நான் கறந்த பாலை ஒவ்வொரு நேரம் அப்படியே தயிர் ஊற்றிடுவோம், பாலை ஊற்றிடுவோம் பஞ்சகவ்யாவுக்கு. அதே மாதிரி நான் கொடுக்குறீங்களான்னு கேட்டால் எல்லா ஊருக்குமே பஞ்சகவ்யா, மீனமிலம், ஜீவாமிர்தம் அந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறேன் சார். எதுக்கு பர்டிகுலராக ஃபார்மர்கிட்ட என்கிட்டன்னு இல்லை, யூஸ்வலாகவே நான் சொல்லுவேன் இந்த பஞ்சகவ்யா மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாரும் ஃபார்மர்கிட்ட வாங்குங்கன்னு சொல்கிறேன். அப்படின்னா ஃபார்மர்கிட்ட வாங்கும் போது மட்டும்தான் அவங்கக்கிட்ட நாட்டு மாடு இருக்கும், ஓகே, நாட்டு மாட்டு பால் இருக்கும், நாட்டு மாட்டு தயிர் இருக்கும், நாட்டு மாட்டு நெய் இருக்கும். ஒரு கமர்ஷியலைஸ்டாக பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க மாடு வளர்க்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஒரு இடத்துல வாங்கி அதை செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாட்டு மாட்டு பாலை வாங்கி செய்யணுன்ற அவசியம் இல்லைல்ல சார். நிச்சயமா. அப்போ வாங்கினவங்க நான் இந்த கனஜீவாமிர்தம் ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துருந்தேன். அவங்க ஒரு எக்ஸ்போவில் என்னை பார்த்துட்டு உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் என்ன விஷயம்னு கேட்டேன். போன மாதம் வந்து நான் பார்த்தேன், நான் வந்து வாங்கிட்டு போனேன் இந்த கனஜீவாமிர்தம், ரொம்ப அருமையாக இருந்துச்சுப்பா. இத்தனை வருஷம் எங்கள் வீட்டில் அது பூவே எடுக்கலை, இப்போ எடுத்துச்சு, இந்த வாட்டி பஞ்சகவ்யாவும் சேர்த்து கொடுங்கன்னு வாங்கிட்டு போனாங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா தான் சார் அதோட ரிசல்ட் தெரியும். வெளியே இருந்து சொல்கிறவங்க இதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் 90 வயசில் இருக்கிறவர்கிட்ட போய் இயற்கை விவசாயம் சாத்தியமானு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவார். ஏன்னா அந்த மெனக்கடலுக்கு ரெடியாக இல்லை, கஷ்டப்படுறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. களை வருது, உடனே வந்து ஒரு பூச்சிக்கொல்லியை அடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் பின்னாடி வர சந்ததி என்ன பிரச்சனையும் சவால்களும் சந்திச்சாலும் அதை பற்றி அவங்க கவலை இல்லையே தவிர அந்த நேரம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோமா அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இது அத்தனையுமே சர்டிஃபைடு வெஜிடபிள்ஸு. ஸோ எதுவுமே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் செய்வாங்க, இதை கலந்துருவாங்கன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன நானே பரிசோதனை பண்ணுறதுக்காகவே அந்த அம்மா ஜியோமிக்ஸ் லேபில் வந்து எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இதை தவிர ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால், ஸோ அந்த அம்மா ஜியோமிக்ஸ் லேபில் இருந்து பிரதீப் ஸ்டைலின்னு சொல்லிட்டு ஒரு சாரு, அவர் டாக்டர் கம் சயின்டிஸ்ட்டு, அவர் கால் பண்ணியிருந்தார். என்ன சார்ன்னு கேட்கும் போது இந்த மாதிரி நான் லேப் வச்சுருக்கேன், யூஎஸில் இருக்கேன், ஆனால் சாலிகிராமத்தில் லேப் வச்சுருக்கேன், என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பஞ்சகவ்யா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாரு. சார் நான் இத்தனை வருஷமாக நிலத்துக்கு தான் செய்கிறேன், எனக்கு பேஷண்ட்ஸ்க்கு செய்ய தெரியாது அப்படின்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லி கொடுத்துருவேன், ஆனால் எனக்கு வந்து டெஸ்டிங்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஒத்து வரணும்னாரு. சரிங்க சார் நான் டெஸ்டிங்க்கு ஒத்து வரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு 2 months 1.5 months கிட்ட அவர் ரெகுலராக எனக்கு பால், தயிர், நெய், வெண்ணெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ நானும் கொடுத்து விடுவேன். ஒரு டைமில் எல்லாமே அவர் சொன்ன விஷயம் வந்து இன்னும் ஒரு ஃப்ரீ ஒரு மில்க்குன்னு சொன்னார், பிடிஹெச்சா சம்திங், அந்த ஃப்ரீ மில்க் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் உள்ள ஒரு காங்கேய மாட்டிலேருந்து நம்ம பஞ்சகவ்யா ரெடி பண்ணுவோம். அந்த பஞ்சகவ்யா வந்து நிறைய கேன்சர் பேஷண்ட், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு கேட்கும் போது என்ன சொன்னார்னா, குட் பாக்டீரியாவை கொண்டு நம்ம கட்டில் வைக்கிறது, நம்மளோட பார்ட்ஸ்லேயே லாங்கஸ்ட் பார்ட் வந்து கட்டு தான். ஸோ அந்த கட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அவரே அந்த ப்ரொசீஜரும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு என்ன செய்யணும்னு. அவரே லேப் டெஸ்ட் மந்த்லி நான் வந்து அவருக்கு லேப் டெஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். அவரோட பேஷண்ட்ஸ்க்கும் கொடுக்குறேன், ப்ளஸ் எனக்கு கேட்குறவங்களுக்கும் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் சாப்பிட்ற பஞ்சகவ்யாவும். நல்லதுங்க. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் சொல்கிறது வந்து பரவாயில்ல எங்களுக்கு வந்து, ஏன்னா அவர் சொன்ன விஷயம் லேப் டெஸ்ட்னால எல்லோரும் ஓடிடுறாங்க, நம்ம ஏன் சார் பயப்படணும், நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்த வாட்டி நம்ம செய்ய போகிறோம். மேக்ஸிமம் என்னென்னா அந்த பர்டிகுலர் மாட்டுக்கு மட்டும் அடர்த்தீவனம் கூட அவ்வளோவா நம்ம கொடுக்கறது கிடையாது, வெறும் எதுவுமே போடாத பசுந்தீவனம் மட்டும் கொடுத்து, ஏன்னா பால் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாடு இருந்தாலே நம்ம தேவையான பஞ்சகவ்யா அதுக்கு செஞ்சிடலாம். ஸோ அப்படி நான் செஞ்சிட்ருக்கிறேன் சாப்பிட்ற பஞ்சகவ்யா. சரிங்க, அடுத்தது மிக முக்கியமான கேள்வி,
உங்களுடைய விற்பனையில் இப்போ காய்கறி நீங்கள் விற்பனை செய்கிறீங்கன்னா என்ன மினிமம் வாங்கணும், இவ்வளோ விலை கொடுத்தா தான் என்னால் டெலிவரி பண்ண முடியும், இவங்களுக்காக வேலை செய்ய முடியும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? சார் ஒரு ஸ்மால் ஃபேமிலியாக இருக்கிறவங்க 4 பேர் இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் 1/2 கிலோ வாங்குறாங்க, தாராளமாக கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு 1/2 கிலோ வேணும். எதற்காக இந்த கேள்வினா, காலையில் வரும்போது அத்தனை வேலையாட்கள் இருக்காங்க, நீங்கள் மெனக்கிடுறீங்க சரிங்களா. இந்த காஸ்டிங் எல்லாமே நீங்கள் உங்களுடைய விற்பனையில் வைக்கும்போது தான் செலவு போக உங்களுக்குன்னு ஒரு வருமானம் லாபம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? சார் காய்கறி பொறுத்த வரைக்கும் இனிதான் நம்ம லாபம் பார்க்கணும். என்னன்னா இப்போ இருக்கிற வரைக்கும் அது எனக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எக்ஸஸாக நம்ம போடும்போது தான் எப்பயுமே சின்ன லெவலில் நம்ம பண்ணும்போது ஆட்கூலிக்கும் அதுக்கு மட்டுமே சரியாக போயிடும். ஸோ அடுத்த லெவலில் பண்ணும்போது நம்ம ஓரளவுக்கு லாபம் வந்து எதிர்பார்க்கலாம். ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு காய் வாங்க மாட்டாங்கல்ல. இப்போ வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எத்தனையோ பேர் 4 லிட்டர் பால் ஃப்ரீஸ் பண்ணிவிடு, எனக்கு கொடுத்து விட்ரு, இந்த வீக் நான் வச்சுப்பேன், 3 லிட்டர் பால் ஃப்ரீஸ் பண்ணிவிடு, நான் வச்சுப்பேன்னு சொல்லிவிட்டு அந்த பாலையும் சேர்த்து வாங்கிக்கிறாங்க. பால், தயிர், வெண்ணெய் என்ன வேணுமோ அவங்களுக்கு, ப்ளஸ் காய்கறியும் வாங்கிக்கிறாங்க. இப்போ அந்த நான்வெஜ் போடுறதுனால நான்வெஜ்ஜையும் சேர்த்து வாங்கிக்கிறாங்க. அவங்க கேட்கணும்னு நினச்சேன், நான்வெஜ்ஜே அந்தளவுக்கு வாங்குறாங்களா? ஏன் நகரத்தில் வந்து இத்தனை கறிக்கடைகள் இருக்கும்போது இதனுடைய தேவை என்னங்க? சார் என்னன்னா, இது நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க, கோழியை கூட நான் அடைச்சி வளர்க்கல, எல்லாமே ஃப்ரீ ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதுங்களா வேணுன்ட்டு இப்போ அதுக்கு உடம்பு சரியில்லைனா அதுவாக போய் கீழே நெல்லி சாப்பிட்டுக்கும், ஓகே, அதுக்கு வேணும்னா அது அருகம்புல் சாப்பிட்டுக்கும். ஸோ அதுக்கு தேவையானதை அது போய் சாப்பிட்டுக்குமே தவிர, நான் போய் இந்த பாருங்க மாடு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிச்சி உடனே பாலை கறந்தோம் கட்டி போட்டோம் அப்படின்றதெல்லாம் வச்சுருக்கவே மாட்டோம். அதுக்குன்னு தனியாக ஃபென்ஸ் போட்டு மேய விடுறது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த வைல்டு கிராசிங்கில் விடுறது. ஸோ அதுவே அதுங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் விஷயமா இருக்கும். இந்த மாதிரி அந்த நம்பிக்கையில் இப்போ ஆல்ரெடி இருக்கிற வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுவும் சேர்த்து தந்தால் எங்களுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் தான் அதை ஸ்டார்ட் பண்ணது, நம்ம வளர்க்குறத. ஸோ இதெல்லாம் போகும்போது இதையும் சேர்த்தே நம்ம கொண்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கு ஃபேமிலிக்கு தேவையான பால்லேருந்து காய்கறியிலேருந்து ஒரு மீட்லேருந்து நல்லபடியாக வந்து இவங்கக்கிட்ட வாங்கினா நல்லா இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து அவங்க நினைக்கிறதுனால அதை நம்ம கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ஏன் செய்கிறேன்னா, இவ்வளவும் செஞ்சால் மட்டுமே பண்ணி ரன் பண்ண முடியும். நான் ஒன்றை மட்டுமே செஞ்சுட்டு இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை, எனக்கு வந்து நான் வச்சேன் இத்தனை லட்சம் நஷ்டம்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணதுனால தெரியும். ஏன்னா நான் இப்போ நெய் காய்ச்சவே வராங்க புதுசாக ஒரு ஆள்னா, அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா நான் தான் அந்த மோட்டரை ஓட்டி நான் தான் வந்து அதை கற்றுக்கிட்டதே. அவங்கள சொல்லுவேன், மிஷினு ஒழுங்காகவே சுற்றலை, ஒரு மாதிரி சுற்றுது, போய் பாரு, நீ தயிர் அதிகமாக ஊற்றிருப்ப அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ஓனர்ஷிப்பாக இருக்கிற நீங்கள் வந்து இது என்ன தப்பு பண்ண முடியும். நெய் சட்டியை தூக்கும் போது என்ன பண்ணிடுவாங்க, வந்து பதட்டத்தில் தூக்கிடுவாங்க, அடியிலேருந்து அது சொட்டும், காலில் எத்தனையோ பேருக்கு பொத்து போயிடும். நான் வரவங்களுக்கு சொல்லுவேன், ஏன்னா நான் பொத்துக்கிட்ட ஆள். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்லுவேன், இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க, அவசரத்தில் தூக்கி நீங்கள் கவுக்காதீங்க, அள்ளி ஊற்றுங்க. ஏன்னா கவுக்கும் போது நான் ஒரு வாட்டி கீழே கொட்டியிருக்கேன். சரி, ஸோ எல்லாமே நம்ம அப்படி கற்றுக்கிறது தான் சார். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாணத்தை காய வச்சுருக்கீங்க, அது என்னங்க? இது சாணம் வந்து 2-3 விதத்தில் தரேன் சார். சாணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வரட்டி, இன்னொன்று வந்து பசுஞ்சாணம் விபூதி செய்கிறோம். நம்ம நாட்டு மாட்டில் இருந்து எடுக்கிற வெறும் அந்த பசுஞ்சாணத்தை வந்து உருண்டை பிடிச்சி நல்லா காய வச்சு புடம் போட்டு விபூதி கிடைக்கும். அதில் வந்து அன்சென்டட், எந்த விதமான ஸ்ப்ரேஸு, சென்ட்டு, திருநீர் பச்சை, அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கட்டும் நேச்சுரலாக இருக்கட்டும் எதுவுமே கலக்கிறது இல்லை. ஏன் கலக்கிறதுலாம், கலக்கிறது வெளியே கிடைக்கிது. அதனால் நிறைய பேர் சாப்பிட்ற பர்பஸ்க்கே வாங்குறாங்க, தண்ணியில் போட்டு குடிக்கிறாங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவுமே கலக்காதா, எதுவுமே கலக்காதானா, ஆமாம் எதுவுமே கலக்காது தான் நான் பண்ணுறேன். இன்னொன்று வந்து இந்த ஷெட்டில் இப்போ இது மாதிரி மேயும் போது விடுற சாணம்லாம் நம்மளுக்கு உரமாக போயிடும். ஷெட்டில் கட்டும் போது எடுக்கிற சாணம் அத்தனையுமே வந்து என்ன பண்ணுறோன்னா காய வைக்கிறது. காய வச்சு இந்த மாதிரி பகோடா மாதிரி வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு மிஷின் வச்சுருக்கேன், பல்வரைசர் மிஷின். அதில் வந்து ஓட்டி பஞ்சகவ்ய விளக்கு செய்கிறேன். பஞ்சகவ்ய விளக்கை வந்து இந்த சாணம், அதுக்கப்புறம் தயிர், கோமியம் எல்லாமே வந்து அதை வச்சு பஞ்சகவ்ய விளக்கு நான் மட்டும் செய்கிறது இல்லாமல் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ரா மெட்டீரியலும் கொடுக்குறேன் சார். ஸோ இதில் கேஜி 30 கிலோ மூட்டை, 60 கிலோ மூட்டை, 1 டன்னு வேணும் அப்படின்றது. அதை தவிர உரம் அங்கே இருக்குது. அந்த பச்சை கலர் பேக்கில் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கு உரம், வரட்டி. ஸோ இது அத்தனையுமே வந்து எடுத்து செஞ்சிட்ருக்கிறேன். எல்லாருமே வந்து இதை வாங்கிக்கிறாங்க. சாணம் தெளிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இப்போலாம் இந்த சாணி பவுடர்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் வருதுல்ல,
அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சவுத் சைடில் நிறைய பேர் வாங்கி விற்பனை பண்ணுறாங்க. ஓ ஓகே. அந்த சாணி பவுடர் வந்து ரொம்ப கெமிக்கல், எப்படி நம்ம இந்த பூச்சிக்கொல்லி உரமும் இருக்க மாதிரியோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அதுக்கு மாற்றாக இதை வந்து நம்ம பவுடர் ஃபார்ம்லேயே அடித்து கொடுத்தோன்னே என்ன பண்ணுறோம், ஒரு கைப்பிடி எடுத்து போட்டு நீங்கள் கரைச்சிங்கன்னா அழகாக தொளிச்சிட்டு போயிடலாம், பூசின மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து சாணத்துலேருந்து செய்யக்கூடிய விஷயம். சாணத்துலேருந்து இன்னும் என்னென்னா விளக்கு, இந்த விபூதி, அதுக்கப்புறம் இந்த பவுடருங்க, இது எல்லாமே அதுலேருந்து தான் சார் வருது. இது என்னென்னா இங்கேருந்து கீழே விழுகிற சாணத்தை வந்து ஒரு முறையாகவும் உரமாகவும் கனஜீவாமிர்தமாகவும் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஷெட்டுலேருந்து எதனால் சொன்னால், விளக்கு செய்யும் போது அவங்க சொன்ன விஷயம் வந்து விளக்கு சரியாக எரியலை, இதில் மண் இருக்குமோன்னு எனக்கு இருக்குது அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கே உரைச்சிச்சு, ஓ மண்ணில் பட்ட சாணத்தில் விளக்கு செஞ்சோன்னா எரியாது போலன்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி படுதால காய வச்சு நம்ம செய்ய ஆரம்பித்தோம். ஸோ இப்போ அவங்க சாட்டிஸ்ஃபைடாக வாங்கிக்கிறாங்க சார். சரிங்க. அடுத்தது ஒரு கடைசியில் ஒரு கேள்வி. பலவிதமான காய்கறிகள் நீங்கள் உற்பத்தி செய்கிறீங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு விலைகள் இருக்குது. உங்கள்கிட்ட வாங்குறவங்க ஏன் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு எப்பயாவது கேட்டிருக்காங்களா? இல்லை இந்த விலை நிர்ணயம் எதை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க? சார் இப்போ என்னென்னா, நான் வதன்னு வந்து ஒரு நாளைக்கு 100 கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணி 10 ரூபாய்க்கு கொடுக்க விரும்பலை. 10 ரூபாய்க்கு கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா, நான் இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் இந்த காய்கறி விலையவே விட்டுறணும். ஓகே. 10 கிலோ இல்லைனா 20 கிலோ ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணாலும் என்னோட டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு 80லேருந்து 100 ரூபா வரைக்கும் கிலோ கொடுக்குறேன். அவங்க இது வரைக்கும் வெளியில் இவ்வளோக்கு விற்கிதுன்னு கேட்டது கிடையாது என்கிட்ட. ஓகே. ஏன் இவ்வளோக்கு விற்கிது, எல்லாருமே வந்து ஒருவேளை உங்களாட்டும் பணக்கார கஸ்டமராக இருப்பாங்களா? பணக்கார கஸ்டமர்ஸ்னு இல்லை சார், எத்தனையோ பேர் நாங்கள் வந்து என் குழந்தைங்களோட ஹெல்த்து. ஓகே. இல்லை நான் உங்கள்கிட்ட கிண்டலுக்கு தான் நான் கேட்டேன். நீங்கள் கேட்டது ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த அந்த காய்கறியோட விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஓகே. தெரிஞ்சதுனால நஞ்சில்லா உணவு நஞ்சில்லா உணவு விளை வைக்கிறதுக்கு இப்போ வெளியே 40 ரூபாய்க்கு விற்கிது, இங்கே எக்ஸ்ட்ரா வந்து 20 ரூபா 30 ரூபா ஆகுதுன்னா அந்த 20 ரூபா 30 ரூபா ஆள் கூலிக்கு கொடுக்கணும் சார். ஓகே. அது இப்போ அதை தான் சொல்கிறேன். இப்போ ஒரு வாட்டி மழை பெஞ்சிச்சுன்னா நான் பஞ்சகவியா அடிக்கிறேன்னா அன்னைக்கு வந்து 2 ஆள் ஒரு 1500 ரூபா செலவாகுதுன்னா அந்த பஞ்சகவியா ஓடிடும் தண்ணியோட. திரும்ப நான் பஞ்சகவியாவும் அடிக்கணும், ஆட்கூலியும் கொடுக்கணும், களையும் எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையுமே அது செலவு தான். இல்லை என்னுடைய கடைசி கேள்வி திரும்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதன் அடிப்படையில் இப்போ கத்திரிக்காய்க்கு இவ்வளோ விலை, கீரைக்கு இவ்வளோ விலை, வெண்டைக்காய்க்கு இவ்வளோ விலை, அதாவது ஒரு ஆட்கூலி, விதை, இடுபொருள், ஓகே, அதனுடைய உற்பத்தி திறனும் சேர்த்து எல்லாமே. இப்போ நீட்டு புடலங்காவே எடுத்துக்கங்களேன். நீட்டு புடலங்காக்கு அவ்வளோ வாண்டட் இருக்கு. சரி. ஒரு புடலங்காவை 100 ரூபா கொடுத்து வாங்குற கஸ்டமர் இருக்கு, ஆனால் என்கிட்ட கொடுக்குறதுக்கு புடலங்கா இல்லை. ஓகே. விதை வந்து நான் ஒரு 10 இடத்துல வாங்கியிருப்பேன், முளைக்கல. ஒரு 2 விதையில தான் நான் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே. ஸோ அவங்க கேட்கும் போது கூட இருங்க வெயிட் பண்ணுங்க, ஏன்னா ஆத்தன்டிக்கான வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். ஓகே. எல்லா இடத்துலையும் கிடைக்கிற வெரைட்டிஸ் மாதிரி வச்சிருக்கிறது இல்லை. ஹைபிரிட் காய்கள், ஹைபிரிட் காய் போடும் போது நிறைய விளைச்சல் இருக்கும், நாட்டு காய்களில் கம்மியாக இருக்கும். நாட்டு காய்களில் அதிகமாக வர வைக்கணும்னா நம்ம அவ்வளோ விஷயங்கள் கொடுக்கணும். ஓகே. நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி தான், நீ நிலத்துக்கு என்ன கொண்டு போய் கொடுக்குறியோ நிலம் அதுதான் உனக்கு கொடுக்கும். சும்மாவே நம்ம கையை ஆட்டிக்கிட்டே வந்துட்டு எனக்கு இது இந்த செடி கொடுக்கலாம் அந்த செடி கொடுக்கலான்னா கொடுக்காது, எப்படி கொடுக்கும்? ஓகே. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே இப்போ பஞ்சாகவியாக நான் கொடுத்துட்றேன், ஆனால் அன்னைக்கு ஊற்றின பாலோட செலவு, அன்னைக்கு போட்ட தயிரோட செலவு, அன்னைக்கு போட்ட நெய்யோட செலவு, ஸோ அது எல்லாமே அதில் இன்க்ளூட் பண்ணி தானே ஆகும். ஓகே. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரைஸை கோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்கிறாங்களோ இல்லையோ கேட்டிருக்காங்க. ஒரு 10% பீப்புள் கேட்பாங்க, வெளியே அங்கே அவ்வளோ விற்கிதே இங்கே விற்கிதேன்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டவங்க வாங்கி சாப்பிட்ட பிறகு கொடுக்கலாம் ஒர்த்துன்னுவாங்க. ஓகே. அவங்க கண்டினியூ பண்ணி, நீங்கள் ஒரு வாட்டி வாங்க, காசே வாங்காமல் கூட நான் டெலிவரி பண்ணியிருக்கேன், நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. வாங்கிட்டு அவங்க ரெகுலர் கஸ்டமராக தான் இருக்காங்க, அவங்க போனது கிடையாது. கண்டிப்பாங்க திருமதி மேகலா சண்முகம், காலையிலேருந்து நம்மோட அதாவது நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் சொன்னீங்க. இடையில உங்களுக்கு ஃபோன் கால், அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இந்த புரட்டாசியிலும் உங்களுக்கு வந்து சிக்கன் ஆர்டர்லேருந்து அடுத்தது 2 ஆடு கட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய விற்பனை எல்லாமே முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக தான் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.